ஸோ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு தமிழ் புரியுதுன்னு ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன எக்ஸசைஸ். நான் இப்போ ஒரு மூவி சீன் ப்ளே பண்ண போகிறேன். இதோட மீனிங் புரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். உரைத்தது ஏதுமே வாய்க்கவில்லையே, எம் மூதாதையர் தீட்டி வைத்த ஓவம் பொய்யோ. ஸோ படம் 2010 அப்பவே செல்வராகவன் எதுக்கு எடுத்தாருன்னா, நிறைய பேர் வந்து தமிழ் ப்ரைடை மறக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி மறக்கிறாங்க, அந்த தமிழ் லாங்குவேஜை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. ஸோ அந்த படத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபுல்லா மட்ராஸ் ஸ்லாங்ல பேசுவாரு. ஸோ போக போக படத்துல ஒரு ஹாஃப் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்திபன் ஃபுல்லா கிளாசிக்கல் தமிழ்ல பேசுவாரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கிளாசிக்கல் தமிழ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம், நம்ம வந்து அந்த கிளாசிக்கல் தமிழை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்றதுக்காக மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. கார்த்தி ஜஸ்ட் ஒரு நார்மல் போர்ட்டர், ஒரு கூலிக்கு வேலை செய்யற ஆளு. ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வரப்போ அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு இறங்கி சர்வைவலுக்காக வந்து போராடுவாங்கன்றத வந்து இந்த மாதிரி சீன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஏன் வந்து ரொம்ப நர்ச்சர் பண்றீங்க லாங்குவேஜை, ஏன் வந்து ரொம்ப ஓவர் ப்ரைடா இருக்கீங்க லாங்குவேஜ் பத்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலா நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் நம்மளை விட ரொம்ப தமிழை தூக்கி வச்சிருந்தாங்க. அவ்வளோ அவங்க ப்ரிசர்வ் பண்ணால்தான் இப்போ நம்ம தமிழ் மட்டும் பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா மற்ற லாங்குவேஜ் கூட மிக்ஸ் ஆகி இன்னொரு லாங்குவேஜ் பேசியிருந்திருப்போம். நம்ம அவங்கெல்லாம் பண்ணது கம்பேர் பண்றப்போ நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல. ஒரு சீன் வரும், பார்த்திபன் கார்த்தியை பத்தி கேட்பாரு, நீ ஏன் இந்த மாதிரி வரப்போறது எதுவுமே சொல்லல, நாங்கெல்லாம் பயந்துருவோம்னு நினைச்சியோ, அந்த மாதிரி படை கிடையாது, நம்ம எப்பவுமே பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும், சூப்பரா இருக்கும். பார்த்திபனோட கேரக்டர் தான் நம்ம எல்லா தமிழ் பீப்புளோட கேரக்டர். என்னதான் பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுவோம், யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளோட லாங்குவேஜும்.